அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு தான் இணைந்திருக்கிறோம். இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் நீண்ட தூரம் விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக நடைமுறையில் இலங்கையில் அனைவருமே பேச வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை பற்றி, அது தொடர்பான ஒரு புரிதலை அனைவருமே வைத்துக் கொள்ள வேண்டும். புதியதொரு அரசாங்கம் வந்திருக்கிறது, புதியதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாடு அபிவிருத்தி தொடர்பாக அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது எதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப ஒரு புரட்சியை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு நாடு தன்னிறைவு அடைய வேண்டுமாக இருந்தால் அது விவசாயத்தில், குறிப்பாக உள்நாட்டு உற்பத்தியை எந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அது ஏற்றுமதி செய்கிறதோ அதுதான் அந்த நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய தகுதி அல்லது எதிர்காலத்தினுடைய இருப்பு என்பது தக்க வைக்கப்படும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்ற ஒரு காரணி அல்லது ஒரு துறை தான் இந்த விவசாயத்துறை. விவசாயத்துறை சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச போகிறோம். அதில் இருக்கின்ற சாதக பாதக விடயங்கள், அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான காரணியாக இருக்கின்ற விவசாயம் எதிர்கொள்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள், தாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த விவசாயம் பாதிக்கப்படும் பொழுது எப்படியான காரணிகளால் அது பாதிக்கப்படுகிறது, அதற்கும் இப்பொழுது நிகழ்காலத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலநிலை மாற்றத்திற்கும் என்ன விதமான சம்பந்தங்கள் இருக்கிறது. காலநிலை மாற்றம் அல்லது பருவநிலை மாற்றம் என்கின்ற ஒரு விடயம் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற பொழுது இலங்கையும் கூட இந்த காலநிலை மாற்றத்தினால் பெரிதும் பாதிக்கப்படுகின்ற ஒரு நாடு என்கின்ற விடயத்தை சர்வதேச ரீதியாக நாங்கள் பல்வேறுபட்ட தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருப்பதையும் கூட பார்த்து கொண்டிருந்தோம். அண்மைய COP29 மாநாட்டிலும் கூட இது தொடர்பாக அதிகமாகவே பேசப்பட்டிருந்தது. கடந்த காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக கடந்த கால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த காலநிலை பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஒரு ஸ்தாபத்தை அமைத்து அதற்கென்று பொறுப்பான நபர்களை அமைத்து இந்த காலநிலை பருவநிலை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக அவதானம் செலுத்தியிருந்தார். நிகழ்கால அரசாங்கமும் கூட இந்த எதிர்கால காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக எப்படிப்பட்ட அவதானத்தை கொண்டு செல்ல போகிறது. 2025ஆம் ஆண்டு குறிப்பாக விவசாயத்துறைக்கும் அதே போன்று நாங்கள் இந்த அனர்த்தங்கள் தொடர்பாக பேசும் பொழுதும், இந்த காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக பேசும் பொழுதும் எங்களுடைய அவதானம் எப்படி இருக்க போகின்றது, இப்படி எங்களுக்கு எழுகின்ற பல்வேறுபட்ட கேள்விகள், அதற்கான பதில்கள், அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதி தேவை. அந்த அதிதி தான் இப்பொழுது விவசாய அமைச்சிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக மனிதவள மேம்பாட்டாளர் ஹரிதரன் கிருஷ்ணி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசி பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும், நான் முன்னரே கூறியது போல இந்த விவசாயம் அதே நேரத்தில் காலநிலை பருவநிலை மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறீர்கள். காலநிலை பருவநிலை மாற்றங்கள் தொடர்பாக அதிகமாக பேச வேண்டும். ஆனால் முதலில் இந்த விவசாயம் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால இலங்கையினுடைய விவசாய உற்பத்தி என்பது எப்படி இருக்க போகிறது? எங்களுடைய விவசாய அமைச்சிலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுவது விவசாயம். அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயத்தை இலங்கை பூராக சிறப்பான முறையில் செய்து இலங்கை நாட்டை அபிவிருத்தியை கொண்டு அடைய செல்ல வேண்டுமானால் தற்போது வந்திருக்கின்ற அரசாங்கம் மிக முக்கியமாக விவசாயத்தில் தான் மிகவும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய விவசாய அமைச்சு இந்த விவசாயத்தை சிறப்பான வகையில் கொண்டு செல்வதற்காக இன்றைய நிலைப்பாட்டில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏனென்றால் நாங்கள் விவசாய நாடு, விவசாயத்தை எந்தளவு வகையில் நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்கின்றோமோ அந்தளவு வகையில் எங்களுடைய நாட்டை அபிவிருத்தி என்ற இலக்கை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். எனவே ஒரு நாட்டினுடைய பொருளாதார ரீதியிலே மிகவும் முக்கியமான முதுகெலும்பாக காணப்படுவது விவசாயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அதை நாங்கள் சிறப்பான வகையில் கொண்டு செல்வதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் முக்கியமாக விவசாயிகளுக்கு மானியங்களை வழங்குதல் மற்றும் விதை இனங்கள் மற்றும் தாவர வகைகளை குறைந்த விலையில் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுதல், கூடுதலாக உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அவர்களினால் கொண்டு வரப்படுகின்ற செயற்திட்டங்கள் சிறப்பான வகையில் தனியே குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டும் சென்றடையாமல் சகல பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதில் எங்களுடைய விவசாய அமைச்சு மிகவும் முக்கியமான குறிக்கோளாக கொண்டு செயற்படுகின்றது. ஏனென்றால் எல்லா இடத்திற்கும் அது சென்றடைய வேண்டும், விவசாயம் சிறப்பாக கொண்டு செல்லப்பட வேண்டும். தனியே நெற்பயிர் செய்கையை மட்டும் நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. விவசாயம் என்று பார்க்கின்ற போது சகலவிதமான பயிர்கள், கூடுதலாக கவனம் செலுத்தப்படுகின்றது உள்நாட்டு உற்பத்தியையும் அதிகரிக்க வேண்டும், உள்நாட்டு மக்களுக்கும் அவை சென்றடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி பொருட்களும், என்னால் ஏற்றுமதியின் ஊடாக நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. அப்பொழுது ஏற்றுமதி ரீதியாக
எந்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கூடுதலாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு ஆராய்வதனூடாக ஏற்றுமதி நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொள்வதற்கு எந்தெந்த பகுதி சிறப்பாக காணப்படுகின்றது, அதற்காக பசலைகள், முக்கியமாக பசலை உரமானியங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த உரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் சிறப்பான உரத்தை நாங்கள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் குறுகிய காலத்தில் அதனுடைய உற்பத்தி கூடுதலான அளவு எங்களுக்கு காணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முக்கியமான நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றோம். அப்போ நாங்கள் கொடுக்கின்ற அந்த உரத்தினுடைய தரம் சிறப்பாக காணப்படுகின்றது. அது இதில் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உரம் தொடர்பாக பேசும் பொழுது கடந்த அரசாங்கம், அதாவது 2019ஆம் ஆண்டு உருவான அரசாங்கம் உரம் தொடர்பில் எடுத்துக்கொண்ட புதிய புதிய விதிகள் தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம் என்று இந்த ரசாயன உரம் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் இருந்தது நாட்டில். இப்பொழுது புதிய அரசாங்கமும் சரி அல்லது விவசாய அமைச்சும் சரி இந்த உரங்கள் தொடர்பான எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்? உரங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது வெளிநாட்டில் இருந்து எடுப்பதை விட எங்களுடைய உள்நாட்டில் உரங்களை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம், அந்த நடவடிக்கையில் தான் மிகவும் முக்கியமாக அவர்கள் அதைத்தான் கருத்தில் கொண்டு செயற்படுகின்றார்கள். அதாவது கழிவுப் பொருட்களை கொண்டு எவ்வாறு உரங்களை மேற்கொள்ளலாம், ஏனென்றால் நாங்கள் செயற்கையாக உரங்களை செய்வதை விட இயற்கையாக செய்யப்படுகின்ற உரங்களின் ஊடாக அதிகளவு விளைச்சலையும் ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் தரமான பொருட்களாக மக்களுக்கு சென்றடையும். ஏனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது கூடுதலாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் கூடுதலான கெமிக்கல், ரசாயனம் கலந்த பொருட்களாகத்தான் காணப்படுகின்றது. அவ்வாறு ரசாயனம் கலந்த பொருட்களாக காணப்படுவதன் காரணமாக எவ்வளவு நோய்வாய்ப்படுகின்றோமோ அவ்வளத்திற்கு கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக சமுதாய ரீதியில் காணப்படும். எனவே அதை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமோ அதைத்தான் நாங்கள் கூடுதலாக கவனத்தில் கொள்கின்றோம். ஏன்னா மக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அதே நேரம் தரமான பொருட்களையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதில் கூடுதலான கவனத்தை நாங்கள் செலுத்துவதாக எங்களுடைய செயற்பாடு அமைந்து காணப்படுகின்றது. ஆனாலும் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்பது இந்த விலையேற்றம் தொடர்பாக நாங்கள் அதிகமாகவே பேச வேண்டும். எவ்வளவு தூரம் விவசாயத்தில் நாங்கள் தன்னிறைவடைய போகிறோம், எப்படி எங்களுடைய உற்பத்தியை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறோம், இதில் நுகர்வோருக்கு கிடைக்கின்ற விலை அல்லது ஒரு விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு இடைநடுவில் இருக்கின்ற அந்த ஊடகங்கள், குறிப்பாக ஊடகங்களின் ஊடாக இடைநடுவில் அதை கொள்வனவு செய்கின்றவர்கள் நிர்ணயிக்கின்ற விலை தொடர்பாகவும் கூட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் நாங்கள் அதிகமாக விலை, அதே நேரத்தில் ரசாயன கலப்பு, உற்பத்தியினுடைய தரம் தொடர்பாக நாங்கள் பல்வேறுபட்ட விஷயம் பேசும் பொழுது தரமற்ற பொருட்கள் சந்தைக்கு வருவது, விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவது என்று பல்வேறுபட்ட விடயங்களை ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்க வேண்டும், தரத்தோடு அதிகரிக்க வேண்டும். இதற்கு விவசாய ரீதியாக பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை நீங்கள் மக்களுக்கும் அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கு கொண்டு செல்வதற்காக ஏதேனும் திட்டங்களை வகுத்திருக்கிறீர்களா? இதில் முக்கியமாக என்னென்னா, பொருட்களினுடைய விலை அதிகரிப்பாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் போக்குவரத்தினுடைய விலை கூடுதலாக காணப்படுவதன் காரணமாகத்தான் இந்த பொருட்களினுடைய விலையும் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த போக்குவரத்து செயற்பாடு அதனுடைய விலைகளை குறைப்பதன் ஊடாக, அதற்கான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்வதன் ஊடாக இந்த பொருட்களினுடைய விலையை நாங்கள் முக்கியமாக குறைக்கலாம் அப்படி என்று எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, பொருட்கள் அதிகளவாக உற்பத்தி செய்யப்பட வேண்டும். எவ்வளவு நாங்கள் உற்பத்தி அதிகமாக மேற்கொள்ளுகின்றோமோ அதற்கேற்ற வகையில் பொருளாதார ரீதியாக நாங்கள் இல்லாட்டி எக்கனாமிக் ரீதியாக பார்க்கின்ற போது அந்த பொருளினுடைய விலை குறைவடையும். அப்ப எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும், நிரம்பல் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் கூடுதலாக இப்பொழுது நாங்கள் இலங்கையை பார்க்கின்ற போது அதிகளவான தரிசு நிலங்கள் கூடுதலாக காணப்படுகின்றன. அந்த தரிசு நிலங்களை எவ்வாறு சிறப்பான வளமாக்கிகளை அதில் போட்டு அந்த மண்ணை சிறப்பான மண்ணாக எவ்வாறு மாற்றுவது என்பது சம்பந்தமான ஆராய்ச்சியில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த மண்ணினுடைய தரத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதற்கு இயற்கை வளமாக்கிகளை அந்த மண்ணில் கூடுதலாக சேர்ப்பதன் ஊடாக மண்ணினுடைய தரத்தை அதிகரிப்பதன் ஊடாக உற்பத்தியை அதிகரிக்கலாம் என்பது எங்களுடைய மிகப்பெரிய திட்டமாக காணப்படுகின்றது. அதன் மூலமாக இந்த உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்கின்ற போது கூடுதலாக விலை குறைவடையும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. அதற்கு கூடுதலான பிரதேசங்களையும் நாங்கள் இதில் தெரிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல்
விவசாய நிலப்பரப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த கேள்வியை கேட்டதனுடைய பிரதானமான காரணம், ஒரு உற்பத்தி பொருள் முடிவு பொருளாக சந்தைக்கு வரும் பொழுது அதற்கு இடைப்பட்ட நிலையில் இந்த இடைத்தரகர்கள் பல்வேறுபட்ட மாஃபியாக்கள், இப்பொழுது இலங்கையில் அவர்களை மாஃபியாக்கள் என்று தான் கூற வேண்டும், அரிசிக்கு இருக்கின்ற தட்டுப்பாடாக இருக்கலாம், தேங்காய்க்கு இருக்கின்ற தட்டுப்பாடாக இருக்கலாம், ஒவ்வொரு பொருட்களுக்குமான தட்டுப்பாடு என்பது உள்நாட்டு உற்பத்தி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் பொருட்கள் என்பது சந்தையில் காணப்படுவதில்லை. இதனால் நாங்கள் இப்பொழுது அனைத்தையுமே இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறோம். அண்மையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற அமர்வுகளிலும் கூட இது ஒரு பேசு பொருளாகவே இருக்கிறது. இயற்கை ரீதியாக உற்பத்தி செய்து விளைக்கக்கூடிய அத்தனை வளங்களும் இலங்கையில் இருந்தாலும் கூட நாங்கள் இறக்குமதியை நம்பி வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். விவசாய ரீதியாக அரிசியையும் கூட இப்பொழுது நாங்கள் இறக்குமதி செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எப்படியான ஒரு தீர்வினை முன்வைக்க விவசாய அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறது? இதற்கான தீர்வாக நீங்கள் சொன்ன மாதிரி இடையில் காணப்படுகின்ற அந்த மாஃபியாக்களை முக்கியமாக முதல் நாங்கள் கண்டறிய வேண்டும். அவையை கண்டறிந்து இப்போ கூடுதலாக நீங்கள் இலங்கையினுடைய நடவடிக்கையை பார்க்கின்ற போது எங்கெங்கு ஊழல்கள் நடைபெறுகின்றதோ அவர்களை எல்லாம் கைது செய்கின்ற நடவடிக்கைகள் முக்கியமாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த விவசாய பொருட்கள் என்னை பொறுத்தவரை தாராளமாக இலங்கையிலே விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆனால் அது மக்களை சென்றடைகின்ற விதம்தான் கொஞ்சம் கடினமான விதமாக காணப்படுகிறது. பதுக்கல் என்பது சில பொருட்களை என்ன செய்கின்றார்கள் என்றால், ஓகே பொருள் விலை கூடும் என்று தெரிந்துவிட்டு அதை கொண்டே பதுக்கி விடுவார்கள். அவ்வாறான நடவடிக்கைகளை எவ்வளவு தூரம் நாங்கள் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கட்டுப்படுத்துவதற்காக அவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஊடாக உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து பொருட்களும் மக்களை சென்றடைவதன் மூலமாக விலை குறைக்கப்படும். அவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்வதன் ஊடாக மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக நேரடியாகவே இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். புதியதொரு அரசாங்கம் வந்திருக்கிறது. விவசாயம் தொடர்பாக அதிகப்படியான கரிசனை அவர்களிடம் இருக்கிறது. அதில் விவசாயிகளுக்கும் குறிப்பாக இந்த விவசாய அமைச்சினூடாக பல்வேறுபட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கு அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் எப்படி நிகழும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? புதிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இப்பொழுது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா? இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு செயற்பாடும் ஆரம்பத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் எங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் முன்பு எப்படி எங்களுடைய இலங்கை காணப்பட்டதோ, விலை எவ்வாறு குறைவான நிலையில் காணப்பட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை சிறப்பாக கொண்டு சென்றார்களோ, அந்த வகையில் எங்களுடைய நாடு மீண்டும் திருப்பி அதே நிலைக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று காணப்படுகின்றது. உண்மையில் விவசாயம் என்கின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இலங்கை என்கின்ற ஒரு நாடு தன்னை பொருளாதார ரீதியான ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் அடிக்கடி கூறுவது போல இந்த ஆசியாவினுடைய ஆச்சரியமாக மாறுவதற்கு அத்தனை வளங்களும் கொட்டி கிடக்கின்ற ஒரு நாடு கிட்டத்தட்ட 76-77 வருடங்களாக சுதந்திரத்திற்கு பின்பு சரியானதொரு அரசியல் அமைப்பு இல்லை, அல்லது சரியானதொரு அரசியல் தலைவர்கள் இல்லை, சரியானதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட குறைபாடுகளை பேசி 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 இப்பொழுது விவசாயத்தில் எந்த ஒரு நாடு தன்னிறைவை அடைகிறதோ அந்த நாடுதான் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றம் பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் கூட 141 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவிலும் கூட விவசாயிகள் என்பது நாளாந்தம் இந்த தற்கொலை செய்து கொள்வது, நுண்கடன்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவது என்று அவர்களுக்கான இந்த முடிவுகள் என்பது தீராத வடுவாக தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இலங்கையும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. குறிப்பாக மலையக பகுதிகள், அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு என்று பார்க்கும் பொழுது விவசாயிகள் அதிகப்படியான இந்த கடன்களை வாங்குவது, நுண்கடன் அல்லது இந்த தற்கொலை போன்ற சம்பவங்கள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. விவசாய அமைச்சு இது தொடர்பாக கவனம் செலுத்துகிறது, அல்லது இதற்கான ஒரு மாற்றீடாக ஏதேனும் ஒரு விடயங்களை கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கான நிவாரணங்களை அதிகப்படியாக ஏற்படுத்த வேண்டும். அண்மையிலும் கூட ஜனாதிபதி 25,000 நிவாரணங்களை விவசாயிகளுக்கு அறிவித்திருந்தார். உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விடயம். ஆனால் ஒரு முழுமையான தீர்வை நோக்கி போவதற்கான அத்தனை திட்டமிடலும் விவசாய அமைச்சினூடாக செயல்படுத்தப்படுகிறதா? அவ்வாறான திட்டங்களை எங்களுடைய அமைச்சின் ஊடாக மட்டுமல்ல, அதற்கு கிளை நிறுவனமான தனியே நாங்கள் மட்டும் தனித்து நாங்கள் இயங்க முடியாது. எங்களுக்கு கீழே கச்சேரி இல்லாட்டி அமைப்பு திணைக்களங்கள் என்று ஏராளமான அமைப்புகள் இதற்கு கீழ் இயங்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவு ஏழுமோ அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை விவசாயிகளை சிறப்பான வகையில் செயற்படுவதற்கு, அவர்கள் நஷ்டத்தில் செல்லாமல் அவர்களுடைய ஒவ்வொரு உற்பத்திகளும் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை மட்டும் அடைய வேண்டும் என்றது நோக்கத்தான் எங்களுடைய நோக்காக காணப்படுகின்றது. அந்த நோக்கத்தை கொண்டு செயற்படுவதற்கான ஒவ்வொரு விடயங்களும் இப்பொழுது சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு வருகை தரும் விரிவுரையாளராகவும் இருக்கிறீர்கள். திறந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு விதமான இது தொடர்பாக இலங்கையினுடைய
பொருளாதாரம் தொடர்பாக பல விடயங்களை பேசியிருப்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த விவசாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த காலநிலை பருவநிலை மாற்றங்கள். இது விவசாயத்துறைக்கு ஒரு பாரிய பங்களிப்பை, அதே நேரத்தில் ஒரு சாதக பாதக விளைவுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இலங்கை என்பது உலகளாவிய ரீதியிலே காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடுகளினுடைய பட்டியலில் காணப்படுகிறது. இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை விவரிக்க முடியுமா? எவ்வளவுதான் எங்களுடைய நாடும் சரி, வேற வேற ஏனைய நாடுகளும் சரி, எவ்வளவு விவசாயத்தில் திணறடைய வேண்டும் என்ற எவ்வளவு முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த காலநிலை மாற்றம் என்பது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை அல்லது பாரியளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் மட்டுமல்ல, விவசாயிகளும் ஏதாவது ஒரு டார்கெட்டை வச்சு கொண்டிருப்பான். இவ்வளவு தூரம் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், இவ்வளவு தூரம் விற்பனை வர வேண்டும், அதன் மூலமாக இவ்வளவு தூரம் லாபம் பெற வேண்டும் என்று. ஆனால் அவ்வளத்தையும் வந்து சில நேரங்களில் இந்த காலநிலை மாற்றம் என்ற விடயமானது அப்படியே தலைகீழாக மாற்றி செல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் வந்து இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலும் நடைபெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த காலநிலை மாற்றம் என்பது இடம்பெறுவதன் காரணமாகத்தான் இயற்கை அனர்த்தங்கள் உலகளாவிய ரீதியில் பதிவு செய்யப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் காலநிலை என்பது வேறு, வானிலை என்பது வேறு. நீங்கள் வானிலை என்பது அவதானித்திருப்பீர்கள், நாளாந்தம் குறிப்பிட்ட இடத்தில் அல்லது குறிப்பிட்ட பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற மாற்றத்தை தான் நாங்கள் தொலைக்காட்சியிலும் சரி வானொலியிலும் சரி வானிலை மாற்றம் என்று நாங்கள் அறிந்திருப்போம். ஆனால் காலநிலை மாற்றம் என்பது குறிப்பிட்ட வருடத்தினுடைய ஒரு தொகுப்பு தான் காலநிலை மாற்றம். அப்போ நாங்கள் வந்து பொதுவாக வானிலையாளர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, ஈரப்பதன் போன்ற வானிலை பதங்களுக்குரிய செயற்பாடுகள் வந்து எப்பொழுதுமே இந்த மாதத்தில் இவ்வளவு இருக்கும் என்பது அவர்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதில் ஏற்படுகின்ற சடுதியான மாற்றம் ஒன்று கூடுதலாகும், இல்லாவிட்டால் குறைவடையும். இவ்வாறு சடுதியாக ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாகத்தான் இந்த இயற்கை அனர்த்தங்கள் வந்து ஏற்படுகின்றது. அதை வந்து மனிதன் வந்து குறைக்க முடியுமே தவிர நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆரம்ப காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மழை வீழ்ச்சியினுடைய அளவு வந்து சரியான அளவிலே காணப்பட்டது, அதனுடைய மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் இன்று மனிதனுடைய நடவடிக்கையின் காரணமாக இந்த காலநிலை மாற்றம் என்பது நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சடுதியான மாற்றத்தை ஏற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று பார்த்தால் சரியான வெப்பநிலை, உடம்பெரிக்கக்கூடிய வெயிலை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். நாளை பார்த்தால் அதை விட எதிர்பார்க்க முடியாத மழை வீழ்ச்சியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு வந்து கட்டாயம் வந்து ஒவ்வொரு மனிதனும் பொறுப்புடையவனாக காணப்படுகின்றான். ஏனென்றால் சில பேர் நினைக்கிறது மழை பெய்தங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றிருப்பார்கள். நாங்கள் செய்கின்ற நாளாந்த ஒவ்வொரு செயற்பாடும் தான் இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு, இந்த காலநிலை மாற்றத்துக்கு, விவசாயம் அழிவதற்கு காரணமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தால் நிச்சயமாக இதை நாங்கள் மாற்றி எடுக்க முடியும். விவசாயத்தையும் நாங்கள் மாற்றி எடுக்க முடியும். அதையும் உணர வேணும். தனியே வந்து அரசாங்கத்துக்கு குற்றம் சாட்டி, இல்லாவிட்டால் ஒவ்வொரு அமைப்புகளிலும் குற்றம் சாட்டி பொறுப்பெடுக்க முடியாது அவர்கள். நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதரும் இதற்கு காரணமாக இருக்கின்றோம். அதற்குரிய விளக்கங்கள் பின்னுக்கு நான் கூறுவேன். ஒவ்வொரு தனி மனிதரும் நெற்பயிர் செய்ய அழிவதாக இருந்தாலும் சரி, விவசாயம் அழிவதாக இருந்தாலும் அவர்களும் காரணமாக அமைகின்றார்கள். ஏனென்றால் இந்த மழை வீழ்ச்சி அதிகமாக பெய்வதற்கு அவர்களுடைய நடவடிக்கை தான் காரணமாக இருக்கின்றது. உண்மையிலேயே நீங்கள் கூறியது அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம், பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது இந்த மனித பிழைகள் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். விவசாயம் தொடர்பாக பேசும் பொழுதும் சரி, காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக பேசும் பொழுதும் சரி, இந்த மனித பிழைகளினால் ஏற்படுகின்ற தவறுகள், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற இந்த தவறுகள் தான் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்குமான ஒரு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அதே நேரத்தில் குப்பைகளை நாங்கள் எப்படி பிரித்து கொடுக்கிறோம் அல்லது எப்படி வீசுகிறோம், அல்லது எங்களுடைய சுற்றுச்சூழலை நாங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் எப்படி பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அத்தனை விடயங்களும் இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்தில் தாக்கம் செலுத்துகிறது. அதே போன்று வானிலையில் தாக்கம் செலுத்துகிறது. விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்திருந்தோம். அண்மையிலும் கூட இந்த வருடத்தில், இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக 52 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இயற்கை அனர்த்தங்கள் உணரப்பட்டிருக்கிறது. அதாவது நில அதிர்வு என்பது உணரப்பட்டிருக்கிறது. நிலச்சரிவு என்பது தொடர்ச்சியாக ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்படும் பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இலங்கையும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. நாங்களும் கூட நில அதிர்வுகளை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையிலும் கூட கண்டியில் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. இப்படி பல மாகாணங்களுக்கு அந்த நில அதிர்வு என்பது வந்து கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை பேரிடர்கள் தற்பொழுது இலங்கையில் எதிர்பார்த்ததை விட அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இதனுடைய வீழ்ச்சி என்பதை தாண்டி இப்பொழுது அதிகரிப்பு என்பது அதிக மட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. 2023ஐ விட
விட 2024 பேரிடர் தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட நில அதிர்வுகள் போன்ற பல்வேறு விடயங்களை பேரிடர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கான தீர்வு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வானிலையில் இருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்க முடியுமா? இதற்கான தீர்வு வந்து கூடுதலாக எவ்வளவுதான் வானிலையாளர்களாக இருந்தாலும் சரி, காலநிலையாளர்கள் எவ்வளவு மாநாடுகளில் கூட எவ்வளவோ கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதை வந்து யாரும் அதை கேட்பது போன்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கூடுதலாக இதில் ஏற்படுகின்ற தாக்கத்தை வந்து மனிதன் உணர்கின்றானே தவிர அதற்கான நடவடிக்கை எதையும் எடுப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. செயற்பாட்டு ரீதியாக அது தொடர்பாக அவதானம் செலுத்தப்படவில்லை. ஏன்னா முதல் நாங்கள் பார்க்கின்ற போது புவியியல் ரீதியாக எடுத்து பார்க்கின்ற போது இலங்கை வந்து புவிநடுக்க வலயத்தில் காணப்படவில்லை. ஆனால் இன்று புவியியல் ஆய்வாளர்களும் சரி, பேராசிரியர்களும் சரி ஆய்வு செய்ததன்படி எதிர்காலத்தில் இலங்கையில் மிகப்பெரிய புவிநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு வலயமாக இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் மிகவும் எங்களுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அவதானமாக செயற்படுத்த வேண்டும். நாங்களே இதுக்கு பொறுப்புடையவர்கள் என்ற வகையில் ஒவ்வொருத்தரும் செயற்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன செயற்பாடுகள் தான் இதற்கு காரணமாக அமைகின்றது. இப்போ நாங்கள் அளவுக்கு அதிகமாக வாகனங்களை பயன்படுத்துதல், தொழிற்சாலையில் இருந்து வரும் வெளியேறுகின்ற புகைகள், மற்றது வந்து கழிவுகள், இவைதான். ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கின்ற போது ஓசோன் படையில் துவாரம் வந்து சிறிதாக காணப்பட்டது. இன்று பார்க்கின்ற போது அந்த ஓசோன் படையினுடைய துவாரமானது அதனுடைய அளவு வந்து அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு அவதானிக்கின்ற போது புவியினுடைய வெப்பநிலை வந்து அதிகரிக்கின்றது. புவியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதன் காரணமாக என்ன நடக்குது அப்படி என்றால் பனிப்படலங்கள் உருகின்றன. பனிப்படலங்கள் உருகுகின்ற போது என்ன நடக்குதுன்னா கடலினுடைய நீர்மட்டம் உயரடைகின்ற போது வெள்ளப்பெருக்கு இயல்பாகவே மழைவீழ்ச்சி இருக்கும், இயல்பான நிலை. ஆனால் அதைவிட மழைவீழ்ச்சியும் கூடுதலாக பதிவாகின்ற போது கடலினுடைய நீர்மட்டமும் உயர்கின்ற போது வெள்ளப்பெருக்கு சடுதியாக உயர்வடைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அண்மையிலும் கூட ஒரு அதிர்ச்சி தகவலாக வெளியாகி இருந்தது. ஆர்டிக் அண்டார்டிகாவில் அதிகப்படியான இந்த பனி உருகும் நிலை என்பது கூட கனடாவினுடைய கடல் மட்டத்தை அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் கனடா என்கின்ற ஒரு நாடும் கூட ஒட்டுமொத்தமாக நீரிலே மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதான ஒரு அதிர்ச்சி தகவலும் கூட வெளியாகி இருந்தது. கிரிபாத்தி தீவு உலகிலே இருக்கின்ற ஒரு சிறிய நாடாக பார்க்கப்படுகின்ற இந்த கிரிபாத்தி தீவையும் கூட இயற்கை அனர்த்தத்தினால் பேரிடராக முழுமையாக மூடப்படுகின்ற ஒரு தீவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றது ஒரு நிலை இலங்கைக்கும் கூட பொழுது கருத்துக்கள் பல்வேறு விதமான செயற்பாடுகள், இயற்கை பேரிடர்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த கதைகளையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலும் கூட இந்த கடல் மட்டங்களினுடைய அதிகரிப்பு, நீர் மட்டத்தினுடைய அதிகரிப்பு என்பது அதிகரித்து கொண்டே இருப்பதாகவும் கூட ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இது தொடர்பாக கூற முடியும்? கனடா போன்ற பெரிய நாடுகளுக்கே அழிவு வரும் என்று எதிர்வு கூறுகின்ற போது எங்களுடைய இலங்கை வந்து கனடாவில் ஒப்பிடுகின்ற போது ஒரு சிறிய தீவாகத்தான் காணப்படுகின்றது. அவ்வாறு சிறிய தீவு வந்து இப்போ இவ்வாறு கடல் நீர்மட்டம் கூடுகின்ற போது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போது நிச்சயமாக எதிர்காலத்தில் அழிவு என்ற விடயத்தை சந்திப்பது என்பது கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. இப்போ அதற்கேற்ற வகையில், ஏனென்றால் இப்போ நாங்கள் பார்க்கின்ற போது மழை வீழ்ச்சி என்று நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த வருடத்தில் கொழும்பில் நாங்கள் அவதானித்திருப்போம், 1 மாதம் தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி பெய்தது. ஆனால் அந்த நேரத்திலே குறுகிய மழைவீழ்ச்சியினுடைய அளவு குறுகியதாக இருந்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட மாட்டாது. சடுதியாக குறைந்த மணித்தியாலத்தில் கூடுதலான மழைவீழ்ச்சி பதிவாகுமானால் அந்த இடத்தில் கட்டாயம் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அப்போ இன்னொரு முக்கியமான விடயம் என்றால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணியாக இருப்பது என்னவென்றால் நீர் வடிந்தோட வேண்டும். கடலுக்கு நீர் வடிந்தோட வேண்டும். வடிந்தோடக்கூடிய சகலவிதமான விடயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே வந்து கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, போக்குவரத்து சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப நீர் வழிந்தோடுவதற்கு பிரதேசங்கள் இல்லை என்று ஏற்படுகின்ற போது நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும், உயிரிழப்புகள் ஏற்படும், சொத்து சேதம் ஏற்படும். அப்ப அதுக்கு காரணம் யார்? நாங்கள் தான். அப்ப அதற்கு காரணம் வேறு யாரும் மீதும் நாங்கள் இந்த காரணத்தையோ பழியையோ சுமத்த முடியாது. ஏனென்றால் இதற்கு காரணம் முற்றுமுழுதாக மனிதர்களாகிய நாங்கள் தான் இருக்கின்றோம். இப்போ நாங்களே அதுக்குரிய வழிவகைகளை எடுத்து கொடுத்து விட்டு பின்பு யார் மீதும் நாங்கள் பழி சுமத்த முடியாது. அதுதான் இதில் முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. சுனாமி எச்சரிக்கையை விடுக்கப்படும் பொழுது அல்லது முன்னரே ஒரு இயற்கை அனர்த்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் ஏற்படுவதை சுனாமிக்கு பிறகு இப்பொழுது நாங்கள் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்து நிச்சயமாக சுனாமி ஏற்பட்டதன் பின்பே அதற்குரிய நடவடிக்கைகள் இலங்கை அரசினூடாக ஏற்படுத்தப்பட்டு அந்தந்த பிரதேசங்களுக்கு அதற்குரிய கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையிலும் அதற்குரிய ஆயத்த
ஆயத்த நடவடிக்கைகள், இந்தோனேஷியா மற்றும் ஏனைய தீவுகளில் வந்து புவிநடுக்கம் கடலுக்கு அடியில் ஏற்பட்டால் அதை அறிவிக்கக்கூடிய தயார் நிலையில் தான் இலங்கை நாடு இருக்கின்றது. அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் நான் இதில் குறிப்பிட வேண்டும் என்றால், சுனாமி அனர்த்தம் ஏற்படுவதற்கு கூட நாங்கள் தான் காரணம். அதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்க. ஏனென்னா நாங்கள் வந்து கடற்கரையில் அதிகளவிலான கழிவுகளை நான் மட்டுமல்ல, அனைத்து உலக நாட்டில் இருக்கின்ற அனைவரும் இதை புறப்படுத்த வேண்டும். கடலுக்கடியில் வந்து சில நாடுகள் மற்றது கழிவுகளை அதிகளவாக கடலுக்கடியில் செலுத்துதல், மற்றது கடலுக்கு அடியிலே ஏற்படுத்தப்படுகின்ற ஆயுத பரிசோதனைகள், மற்றது புவியிலே ஏற்படுத்தப்படுகின்ற என்ன ஒரு தனி மனிதனை நீங்கள் எடுத்து நோக்குங்க. இப்போ எண்ணெய் போட்டு ஒரு அளவு தேவையில்லாமல் எண்ணெய் போட்டு கஷ்டப்படுத்துகின்ற போது ஒரு அளவுக்கு மேல் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அதை எப்படி காட்டுவேன் என்றால் கோபமாக காட்டுவேன், ஆவேசமாக காட்டுவேன். அது போன்றுதான் இப்பொழுது அந்த கடலோ இல்லாட்டி பூமியோ செய்யணும். அவைகளுக்கும் போட்டு மனிதனால் ஒரே தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்துகின்ற போது அவர்களுக்கு அது தாங்க முடியாத நிலைமையில் தான் அவர்கள் புவிநடுக்கமாகவோ இல்லாவிட்டால் அதை சுனாமியாகவோ காட்டுகின்றார்கள். அதை மக்கள் முதல் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெளிவுபடுத்த வேண்டும். இது எங்களால் தான் வருகின்றது, இயற்கையால் நடைபெறவில்லை. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் அவர்களை நாங்கள் கஷ்டப்படுத்துவதனூடாக அவர்கள் அதை எங்களுக்கு திருப்பி காட்டுகின்றார்கள். அதனுடைய பிரதி விளைவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக ஏற்கத்தான் வேண்டும். ஏன்னா அதுக்கு பொறுப்புடையவர்கள் நாங்கள். அண்மையிலும் கூட இந்த முல்லைத்தீவிலே சுனாமி ஒத்திகை என்பதும் கூட இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருந்தது. எதற்காக இந்த ஒத்திகை திடீரென்று முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டது? முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம் என்றால், எதிர்வரும் காலங்களில் என்ன நிலநடுக்கம் என்பது நிச்சயமாக ஏற்படும் என்று நிறைய பேராசிரியர்களின் ஊடாகவும் ஆய்வாளர்களின் ஊடாகவும் தெரியப்படுத்தப்பட்டபடியால் நிச்சயமாக அன்று ஏற்பட்ட சுனாமி போன்று எதிர்வரும் காலத்தில் ஏற்படும் என்று எதிர்வு கூறப்பட்டபடியால் தான் மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய உடைமையை பாதுகாக்க வேண்டும். முன்காலத்தில் ஏற்பட்டது போன்று இவ்வாறான அனர்த்தம் இனிவரும் காலங்களில் ஏற்படக்கூடாது. அனர்த்தம் ஏற்படும், ஆனால் அழிவுகள் ஏற்படக்கூடாது. அவ்வளவு உயிர் அழிவு ஏற்பட்டதென்றால் அதில் ஒரு வீதம் கூட நாங்கள் எதிர்நோக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கும். அதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். இந்த தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதன் ஊடாக நாங்கள் இன்னும் பாதுகாக்கப்படும். எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற ஒரு பாரிய விளைவுகளிலிருந்து எங்களையும் குறிப்பாக இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக இவ்வாறு பொறுப்பு வாய்ந்த அரசு திணைக்களங்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், வானிலையாளர்களாக இருக்கலாம், தொடர்ச்சியாக அதுவும் 24 மணி நேரமும் இதையே ஒரு சேவையாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்காக வானிலை தொடர்பான அறிவிப்புகளை தினந்தோறும் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட இணையதளத்தினூடாக இது சம்பந்தமான பல்வேறுபட்ட பக்கங்கள் இருக்கிறது. நீங்கள் சென்று இன்றைய காலநிலை நிலவரம் எப்படி இருக்கிறது, நாளைய நாளினுடைய காலநிலை நிலவரம் எப்படி இருக்கிறது, நாங்கள் எதிர்வு கூறுகின்ற குறிப்பாக இந்த வானியலாளர்கள் எதிர்வு கூறுகின்ற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக நீங்கள் புகைப்படத்தோடு அல்லது அந்த கிராபிக்ஸ் காட்சிகளோடு நீங்கள் முழுமையாக இலங்கை தொடர்பாகவும் இலங்கையினுடைய பேரிடர்கள் தொடர்பாகவும் பார்ப்பதற்கான அத்தனை தொழில்நுட்ப வசதிகளும் இப்பொழுது நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் எங்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய செயற்பாடுகளுமே தங்கியிருக்கிறது. நாங்கள் குறிப்பாக இப்பொழுது வடக்கு கிழக்கு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனால் விவசாயிகள் உட்பட பலருமே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு பக்கம் விவசாய உற்பத்திகள் அனைத்துமே அழிவடைந்திருந்தது. அதனை மீள் சுழற்சி கூட ஏற்படுத்த முடியாத அளவுக்கு இந்த வெள்ளம் என்பது பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. எதற்காக இந்த வெள்ள அனர்த்தம் என்பது இலங்கையில் ஏற்படுகிறது, அதற்கான ஏதுவான காரணிகள் தொடர்பாக விளக்க முடியும்? இலங்கை இப்ப பொதுவாக உலக நாட்டில் ஏற்படுகின்ற வெள்ள அனர்த்தத்துக்குரிய காரணி தான் இலங்கையில் பங்களிப்பு செய்தாலும் இலங்கையினுடைய வெள்ள அனர்த்தத்திற்கு வந்து இயற்கை ரீதியான காரணிகளும் இருக்கின்றது. அதில் வந்து அடுத்தது வந்து மனித ரீதியான காரணிகள், அவர்களுடைய செயற்பாடுகளும். ஏனென்றால் அவர்கள் கூடுதலாக இப்போ நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாண பிரதேசத்தில் ஏன் அதிகளவான வெள்ளம் ஏற்பட்டது, அம்பாறையில் ஏன் அதிகளவான வெள்ளம் ஏற்பட்டது, இப்போ தனித்தனியாக பிரதேச ரீதியாக நாங்கள் அதை ஆய்வுக்கு உட்படுத்தலாம். அடுத்தது ரத்னபுரியில் ஏன் அதிகளவான வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்னு உண்மையிலே இதுதான் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. மாவட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது மாற்றங்கள் வித்தியாசமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இவைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன? இப்போ உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் கொழும்பில் ஏன் வெள்ளம் ஏற்படுகின்றது என்று பார்த்தால் ஒன்று கழனி கங்கையினுடைய தாக்கம், அடுத்தது வந்து அதிகளவிலான கட்டிடங்கள் காணப்படுவது கொழும்புக்கான காரணம். யாழ்ப்பாணம் என்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது விவசாய நிலங்களை அதிகளவாக பயன்படுத்துதல், அதால் மண்ணினுடைய தரம் இழக்கப்படுதல், அங்கு வந்து மண்ணெரிப்பு ஏற்படுதல், மற்றது 3 பக்கமும் சூழ கடல் காணப்படுதல். அப்ப கடலில் ஏற்படுகின்ற நீர்மட்ட உயர்வு அதன் காரணமாக என்ன செய்யும், கடலில் காணப்படுகின்ற நீர் அவ்வளவும் நிலத்திற்குள் வரப்பாக்கும். அந்த காரணங்களினால் யாழ்ப்பாணம்
போன்ற பிரதேசங்களில் கூடுதலான மழை வீழ்ச்சி வந்து பதிவாகும். இப்போ ரத்னபுரி மற்றும் மலையகம் சம்பந்தப்பட்ட பிரதேசங்களில் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது அப்படின்னு நாங்கள் பார்க்கின்ற போது வெள்ளப்பெருக்கு மட்டுமல்ல, அங்க வந்து கூடுதலாக மண் சரிவு அபாயம் நிலச்சரிவு என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அங்கு வந்து அதிகளவிலான மழை வீழ்ச்சி ஏற்படுவதன் காரணமாக அங்கும் நிலச்சரிவுகள் அதனுடைய அமைப்பு, எங்களுடைய இலங்கையினுடைய அமைப்பு ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது வித்தியாசம். எல்லா பகுதிகளிலுமே சமதரை காணப்படுவது இல்லை. சில பகுதிகள் வந்து சமதரையாகவும், சில இடங்களில் எச்எச் குன்றுகள் காணப்படுகின்ற பகுதிகளாகவும், சில இடங்களில் வந்து மலைநாடுகளாகவும் காணப்படுகின்றது. அப்ப பிரதேசத்துக்கு பிரதேசம் இது வந்து வித்தியாசமான வகையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதில் முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் போன்று மனிதனுடைய செயற்பாடுகள் தான் மறைமுகமாக தாக்கத்தை செலுத்துவதாக இருக்கின்றது. மனிதன் செயற்படுத்துகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் தான் மழை வீழ்ச்சி அதிகமாக பதிவாகின்றதற்கு காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் கூறியது போலதான் மக்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மண் சரிவு என்றால் என்ன, நிலச்சரிவு என்றால் என்ன, மண் சரிவதற்கும் ஒரு நிலம் சரிவதற்கும் குறிப்பாக மனித பிழை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய செயற்பாடுகள், நாங்கள் ஒரு மலையக பகுதிகளை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் நிறுவனங்களை அமைப்பது அல்லது இந்த மலைப்பாங்கான இடங்களில் அதிகப்படியான வீடுகளை அமைப்பது, பெருந்தோட்டங்களுக்கு தேவையான இடங்களை முற்றுமுழுதாக நாங்கள் சில மாவட்டங்களை பொறுத்தவரையில் இந்த மணல் அகழ்வு என்பதும் கூட ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கிழக்கிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே இருந்து கொண்டது. இதுவும் கூட விவசாயத்தையும் பாதிக்கின்றது. நாட்டிலும் கூட பேரிடர்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 2050 ஆண்டில் இலங்கையில் ஒரு பேரிடர் ஏற்படும் என்று வைத்துக் கொண்டுமாக இருந்தால் அதை அவர்கள் 2025 ஏற்படுத்துவதற்கான அத்தனை சாதகமான செயற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் திரும்ப நாங்கள் இந்த மனித செயற்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை விடுத்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக நாங்கள் செய்துவிட்டு கடந்துவிட்டு செல்கின்ற ஒரு விடயம்தான் ஒரு நாட்டையே அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. உலக வரைபடத்திலிருந்து பல நாடுகள் காணாமல் போவதற்கும் கூட இந்த மனித செயற்பாடுகள் தான் காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் முன்னரே கூறியது போலதான் இந்த அண்மையில் ஏற்பட்ட அனர்த்த நிலை கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இடர் முகாம்களிலே தங்க வைக்கப்படுவது அவர்களுக்கான செயற்பாடுகள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையான ஒரு தீர்வு இல்லை. ஏதேனும் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கான உடனடி தீர்வாக நாங்கள் பாடசாலைகளில் அவர்களை தங்க வைக்கிறோம். இருந்தாலும் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கான சேவைகள் தேவைப்பாடுகள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, நிறைவேற்றப்படுகின்றன. ஆனால் முழுமையான தீர்வு என்பது ஒரு பேரிடர் ஏற்படும் பொழுது இந்தெந்த பருவங்களிலே மழை ஏற்படும் அல்லது இவ்வாறான ஒரு தாக்கங்கள் ஏற்படும் என்பது இப்பொழுது எங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக மழை வரும், வெள்ளம் வரும் என்கின்ற ஒரு அவதானம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது அதற்கான உடனடியாக தீர்வுகளை பார்க்கும் பொழுது அதிகப்படியான மக்கள் பாதிப்பை தான் அதிகமாக உணர்கிறார்கள். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், நான் வளமையை பொறுத்தவரை இலங்கையில் இடம்பெற்ற நடவடிக்கையை விட இந்த முறை இடம்பெற்ற நடவடிக்கை சிறப்பாக அமைந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஒரு வெள்ள அனர்த்தமோ எந்த அனர்த்தத்துக்கும் வந்து 3 வகையான நடவடிக்கைகள் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பு செய்யப்படுகின்ற ஆயத்த நடவடிக்கைகள், வெள்ளம் ஏற்பட்டதன் பின்பு செய்யப்படுகின்ற ஆயத்த நடவடிக்கைகள், வெள்ளம் வடிந்தோடிய பின்பு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் என்று நாங்கள் 3ஆக பிரித்துத்தான் அரசாங்கம் சரி தனி நிறுவனங்களும் சரி அந்த செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றன. உதாரணமாக இந்த முறை நான் பார்க்கின்ற போது நெடுந்தீவில் அங்குள்ள பிரதேச செயலகங்களில் நடைபெற்ற செயற்பாட்டை சிறப்பான வகையில் பாராட்டியிருந்தார்கள். முக்கியமாக அதில் நான் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பே அங்குள்ள கச்சேரியாக இருந்தால் சரி, பிரதேச செயலகங்களாக இருந்தால் சரி, அவர்கள் முன்னாயத்த நடவடிக்கைகளை அரசாங்க வேலையாட்களை தங்களை அர்ப்பணித்து, இப்போ நாங்கள் சம்பளம் எடுப்பது என்பது வேறு, அதற்காக எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய பிரதேசம் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பது வேறு. அவர்கள் தாங்களே அர்ப்பணித்து அந்த நடவடிக்கையை மேற்கொண்டதை நான் நேரடியாக கண்ட ஒரு விடயமாக, அதனுடைய படங்களினூடாக கண்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதனோடு இணைந்து அந்த செயலகங்களினூடாக இணைந்து உதவியோடு, அதாவது திடீரென்று அவர்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டாலோ அவர்களை கொண்டு செல்வதற்கு கப்பல் போக்குவரத்து எல்லாம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அந்த நேரங்களில் அதற்கு ஆயத்தமாக ஹெலிகாப்டர்கள் ஆயத்தப்படுத்தி இருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
இது மட்டுமல்ல, இரவிரவாக என்னோட எப்பொழுது சூறாவளி வரும் என்று தெரியாது, எப்பொழுது வெள்ளம் பெய்யும், எப்பொழுது வெள்ளம் வந்து உள்ளுக்குள்ளே வரும் என்ற நடவடிக்கைகள் தெரியாத காரணத்தினால் அந்த வேலை செய்தவர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து இரவிரவாக நேரத்தை பிரித்து, ஒருவர் 9 மணிக்கு ரோந்து நடவடிக்கைக்கு சென்றால் அடுத்த குழு வந்து 12 மணிக்கு, அடுத்த குழு வந்து 4 மணிக்கு, அவ்வாறு அவர்கள் செயற்பட்ட அந்த ரோந்து நடவடிக்கையின் காரணமாக அந்த பகுதி பாதுகாக்கப்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளை விட நெடுந்தீவு என்ற பகுதி வந்து இலகுவாக வெள்ளம் புகக்கூடிய பகுதிய பிரதேசமாக காணப்படுகின்றது. அப்ப அவர்களுடைய நடவடிக்கை வந்து உண்மையாகவே ஒரு போற்றக்கூடிய நடவடிக்கையாக நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய அந்த ரோந்து நடவடிக்கை எங்க வெள்ளம் வருகுது கண்டோன்னா அந்த பிரதேச மக்களை உடனடியாக பாதுகாக்கலாம். அது போன்ற ஒளிபெருக்கியினூடாக எல்லா மக்களுக்கும் அறிவித்துக் கொண்டே அந்த குறிப்பிட்ட வெள்ளம் ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தமே உண்மையாகவே பாராட்டக்கூடிய நடவடிக்கையாக இருந்தது. உண்மையா அந்த இடத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் பாதிப்பு குறைவாகவே இருந்திருக்கும். அப்போ இவ்வாறான நடவடிக்கைகளை அந்த பிரதேசத்தில் மட்டுமல்ல ஏனைய பிரதேசங்களிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஏனைய காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்தில் நவம்பர் மாதத்தில் சிறப்பாக இடம்பெற்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து முகாம்களில் கொண்டு வந்து தங்க வைத்தமை, அவர்களுக்கு 3 நேர உணவுகள் சிறப்பாக வழங்கப்பட்டமை, அவ்வாறு அந்த நடவடிக்கைகள் வந்து சிறப்பான வகையில் இடம்பெற்றதை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நாங்கள் வெள்ளத்தை இல்லாமல் செய்ய முடியாது, அது கட்டாயம் இருக்கும், அதை நாங்கள் அது இயற்கை, அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் எங்களுடைய செயற்பாடுகளினூடாக அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளினூடாக அதை கட்டுப்படுத்த முடியும். இந்த உயர்தர பரீட்சை மாணவர்கள் நேரடியாக இதிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுதும் கூட அவர்களுக்கான ஒரு தயார்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் கூட இந்த நெடுந்தீவு என்கின்ற ஒரு பகுதியிலே உயர்தர பரீட்சையில் பங்கு பற்றுகிற பலர் பாதிக்கப்பட்ட பொழுது அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அவர்களுடைய மனநிலை சம்பந்தமாக சிந்தித்து இந்த உயர்தர பரீட்சையை தள்ளி வைத்திருந்தார்கள். இந்த இடர்கால பகுதியில் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். நாங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் தொடர்ச்சியாக நல்லதொரு மாற்றமாக அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் காத்திருக்கிறோம். ஆனால் விவசாயிகள் தொடர்பாக இந்த பேரிடர்களிலே பார்க்கும் பொழுது விவசாயம் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்தித்திருந்தது. இதிலிருந்து நாங்கள் மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் பலரினுடைய பயிற்சியை முற்றுமுழுதாகவே சேதமடைந்திருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக விவசாய அமைச்சு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது? இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், ஏன்னா நாங்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுகின்ற போது சில நேரங்களில் பாதிக்கப்படாதவர்களுக்கு மானியங்களும் சரி உதவிகளும் சரி சென்றடையக்கூடாது என்றதில் நாங்கள் முற்றுமுழுதாக கவனம் செலுத்த வேண்டும். எந்தெந்த பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டார்களோ, எந்தெந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை வந்து கிராம சேவர்களின் ஊடாகவோ அல்லது அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச தலைவர்களின் ஊடாகவோ அவற்றை நாங்கள் முக்கியமாக அறிய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நோக்கமாக கருதப்படுகின்றது. அவற்றை அறிந்து அவர்களுக்கு மானியங்கள் வழங்குவதன் ஊடாக அந்த செயற்பாட்டை அந்த நிலப்பிரதேசங்களை அவதானித்து அதில் பயிற்சியை எவ்வாறு கூடுதலாக பயிற்சியை மீண்டும் மேற்கொள்ளலாம் என்பதன் ஊடாக அதிகளவிலான விளைச்சலை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்காக காணப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் அதை கணக்கிடுவீர்களா? எத்தனை ஹெக்டேயர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? இதில் மீண்டு கொண்டு வரக்கூடிய ஹெக்டேயரினுடைய பகுதிகள் எவ்வாறு இருக்கிறது? தனியாருக்கு சொந்தமானவை அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்றெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை கொடுக்கும் பொழுது நீங்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் என்பது ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகள் என்பது முழுமையான நலன்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பலரும் விடுத்த ஒரு கோரிக்கையாக காணப்பட்டது. இப்பொழுது நாங்கள் முன்னரே நான் கூறியது போல ஒரு பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய இந்த போகங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அரசாங்கம் ஏதேனும் ஒரு முழுமையான ஒரு நிவாரணத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று, அது மீன்பிடித்துறையாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம், தொடர்ச்சியாக இவர்களுடைய கோரிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கான ஏதேனும் ஒரு தீர்வு திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீர்களா? இதற்கான தீர்வு திட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு மானியங்களும் சரி உதவிகளும் செய்கின்ற போது நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்காத வகையில் தான் அந்த நடவடிக்கைகளை நாங்கள் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிய வேண்டும். எந்தெந்த பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களை கண்டறிய வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் உரிய பிரதேச சபையின் ஊடாகவும் சரி, இல்லாவிட்டால் அங்கு காணப்படுகின்ற சிறு சிறு அமைப்புகளின் ஊடாகவும் சரி அந்த பிரதேசங்களை கண்டறிந்து அந்த உதவிகள் வந்து சிறந்த முறையில் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. ஏன்னால்
உதவிகளின் ஊடாக இடம்பெறுகின்ற அந்த பணப்பரிமாற்றமும் சரி இல்லாட்டி உதவிகளும் சரி இடையில் காணப்படுகின்ற வேறு எவராலும் அது கொள்ளையடிக்கப்படக்கூடாது. கடந்த காலங்களில் இதில் ஒரு பாரிய குற்றச்சாட்டு காணப்படும். அந்த உதவிகள் வந்து எப்பொழுதுமே விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடைய வேண்டும். அது வந்து இடையில் ஆறாலும் இடம் இல்லை என்றது வந்துதான் எங்களோட முக்கியமான நோக்கமாக காணப்படுகிறது. குறிப்பாக வெளிநாட்டு உதவிகள் என்பது எப்படி கிடைக்கப்பெறுகிறது? வெளிநாட்டு உதவிகள் என்று பார்க்கின்ற போது அரசு சார்பான நிறுவனங்களினூடாகவும் கிடைக்கப்படுகின்றது, அரசு சார்பற்ற நிறுவனங்களினூடாகவும் வெளிநாட்டு உதவிகள் கிடைக்கப்படுகின்றது. அது கடன் அடிப்படையிலும் கிடைக்கப்படுகின்றது. இல்லாவிட்டால் பொருட்களை இவ்வளவு பொருட்களை நாங்கள் வாங்குகின்றோம் அதற்கு அடிப்படையில் எங்களுக்கு அந்த அடிப்படையிலும் இந்த உதவிகள் கிடைக்கப்பெற்று அது விவசாயிகளுக்கு சென்றடைகின்றது. குறிப்பாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். வெள்ளப்பெருக்கு தொடர்பாக பேசியிருந்தோம், மலை வீழ்ச்சி தொடர்பாக பேசியிருந்தோம், காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். ஆனால் நிகழ்கால தொழில்நுட்பம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். விவசாயத்தில் நாங்கள் தன்னிறைவு அடைய வேண்டும், மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்திற்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் நிகழ்காலத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளோடும் நாங்கள் ஒத்து செல்ல வேண்டும். விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது தொழில்நுட்பத்தினுடைய பாவனை என்பது விவசாயத்தோடு எப்படி ஒன்றி இருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், அதாவது நிகழ்காலத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்களாக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தில் விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்க இந்த தொழில்நுட்பத்து தொடர்பான அந்த பரிவர்த்தனை எப்படி இருக்கிறது? தொழில்நுட்ப ரீதியான பரிவர்த்தனை என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது நாங்கள் முன்னேறித்தான் காணப்படுகின்றோம் எங்களுடைய நாட்டை ஒப்பிட்ட வரையில். அதே நேரத்தில் வேறு வேறு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் விவசாயத்தில் எவ்வாறு தன்னிறைவு அடைந்தது என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டோ இல்லாட்டி அதை அவதானித்தோ அங்கு எவ்வாறான ரீதியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றார்கள். அதை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு முன்னேற்றத்தை மேற்கொள்ளலாம். உதாரணமாக இப்போ விதை இனங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அவை வந்து குறுகிய காலத்தில் கூடிய விளைச்சலை தர வேண்டும். அதே நேரம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு வந்து இந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த உற்பத்தி தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று சொல்லிவிட்டு அதில் மக்களுக்கு வந்து உடலியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வர முடியாது. அதில் முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ விதை இனங்களை கொண்டு வருகின்ற போது அவை வந்து குறுகிய காலத்தில், இப்போ உதாரணமாக சாதாரணமான விளைச்சலை தரக்கூடியது 6 மாத காலமாக இருந்தால் இது 3 மாதத்திலே எங்களுடைய அதிகளவான விளைச்சலை தரக்கூடிய தொழில்நுட்பங்களை நாங்கள் இதில் பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. மற்றது வந்து இலகுவாக விவசாய நிலங்களை தரப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துதல், கூடுதலான உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு இவ்வாறான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் என்பதில் கூடுதலான கவனங்களை செலுத்தக்கூடியதாக இதில் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஏன் இந்த கேள்வியை கேட்டோமாக இருந்தால் அண்மையிலும் கூட ஜப்பான் அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இலங்கையினுடைய விவசாயத்துறைக்கு நாங்கள் முழுமையாக பங்களிப்பினை வழங்குவதற்கு எங்களிடம் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை இலங்கைக்கு வழங்க அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அரசாங்கமும் கூட அதற்கு ஒரு வரவேற்பை தெரிவித்திருந்தார்கள். ஜப்பான் மிகப்பெரிய அளவில் விவசாயத்தில் ஒரு தன்னிறைவு அடைந்த நாடு, சீனா மிகப்பெரிய அளவில் தன்னிறைவு அடைந்த நாடு. இந்த நாடுகள் இலங்கையோடு ஒப்பிட்டு இலங்கையோடு சேர்ந்து விவசாயத்துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது பல்வேறுபட்ட நாடுகளினுடைய வருகை என்பது இலங்கை எதிர்பார்த்த அடைவுகளை, குறிப்பாக அவர்கள் அடுத்த 5 வருடங்களுக்குள் அந்த அடைவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு பாதையை நோக்கி நாங்கள் செல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா? பாதையை நோக்கி செல்வதா? ஏனென்றால் இப்போ மற்ற நாடுகளை விட எந்த நாடு விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்திருக்கின்றதோ அந்த நாடு எங்களுக்கு உதவிகளை மேற்கொள்ளுகின்ற போது நுட்பங்களை கண்டுபிடிப்போம். அப்போ ஏற்கனவே இருந்த நெல் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, பல வகை உற்பத்திகளாக இருந்தாலும் சரி, மரக்கறி உற்பத்தியாக இருந்தாலும் சரி, அதில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தினால் நாங்கள் அதில் தன்னிறைவு அடையலாம் என்பதை அந்த நாடுகளினுடைய ஆலோசனையின் ஊடாக அவர்களோடு தொடர்பு கொள்வதன் ஊடாக நாங்கள் அந்த விடயங்களை மாற்றிக்கொள்வதன் ஊடாக இன்று உற்பத்தியினுடைய அளவை நாங்கள் பல மடங்காக பெருக்கிக் கொள்ளலாம். பல மடங்காக பெருக்கிக் கொள்வதன் ஊடாக விலையினுடைய சந்தை நிர்ணயத்தை நாங்கள் எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொள்ளலாம். அதுதான் எங்களுடைய கேள்வியையும் நிரம்பலையும் சமனாக பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் எங்களுடைய விலை நிர்ணயத்தையும் நாங்கள் எப்பொழுதும் தளம்பாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்கு குறைந்த விலையிலே பொருட்கள் சென்றடைய வேண்டும். சர்வதேச சந்தையிலே எங்களுக்கென்ற ஒரு இடத்தை நாங்கள் பிடிக்க வேண்டும். அதுதான் எங்கள் முக்கியமான நோக்கமாக காணப்படும். இலங்கை விவசாயத்திலே சர்வதேச சந்தையில் எப்பொழுதுமே தளம்பல் இல்லாத ஒரு நிலையை பெற வேண்டுமானால் இவ்வாறான நாடுகளினுடைய உதவியை பெற்று அந்த ஆலோசனையின் ஊடாக எங்களுடைய செயற்திட்டங்களையும் நாங்கள் சிறப்பாக கொண்டு போவதன் ஊடாக சர்வதேச சந்தையிலே எங்களுக்கென்று ஒரு இடத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளலாம்.
உண்மையிலேயே அத்தனை பாதைகளும் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த பாதையை நோக்கி நாங்கள் எப்படி பயணிக்க போகிறோம் என்பதில் தான் இலங்கையினுடைய எதிர்காலம் என்பது தங்கி இருக்கிறது. பல விடயங்களை நாங்கள் பேசும் பொழுது குறிப்பாக உலக சந்தையில் இலங்கை தன்னுடைய இருப்பை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறது, அதுவும் குறிப்பாக இப்பொழுது அந்த விலை தளம்பல் தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது இந்த கட்டுப்பாட்டு விலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நான் முன்னரே கூறியது போல ஒரு விவசாயி ஒரு உற்பத்தியை மேற்கொண்டு அது சந்தைக்கு வருகின்ற வரை இந்த இடைநடுவிலே அதனுடைய விலை என்பது பல்வேறுபட்ட வடிவங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் சரி, இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கமும் சரி, இலங்கையில் இந்த 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு சரியானது ஒரு விலை நிர்ணயத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால் தான் சில பொருட்களுக்கு மாதம் விலை நிர்ணயம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது, சில விடயங்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை என்பது விலை நிர்ணயம் என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த விவசாய பொருட்களுக்கு மட்டும் ஒரு காலத்தை நிர்ணயிக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இதற்கான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு சரியான விலையில் நாங்கள் முன்னரே கூறியது போல ஒரு கட்டுப்பாட்டு விலையிலே பொருட்கள் என்பது நுகர்வோருக்கு சென்றடைய வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் அதனூடாக பயனை அடைய வேண்டும். இதற்கான ஏதேனும் ஒரு திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்ததுண்டா? அந்த விலையை வந்து நாங்கள் தீர்மானிக்கின்ற போது அதாவது அரசாங்கம் என்ன நடவடிக்கை மேற்கொள்கின்றது என்றால், சில இடங்களில் ஒரு விலையும் சில இடங்களில் இன்னொரு விலையும் மாறுபட்ட விலைத்தன்மையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாங்கள் பரிசோதித்து அவர்கள் கூடுதலான விலைகளை மேற்கொள்பவர்களை கைது செய்வதன் நடவடிக்கையின் ஊடாக அந்த விலையை எப்பொழுதுமே நாங்கள் சமனான நிலையில் நாங்கள் பேணி பாதுகாக்க முடியும் என்பது ஒரு நடவடிக்கையாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, உற்பத்தி செய்யப்பட்ட இடத்தில் இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருவதற்குரிய போக்குவரத்து செலவை நிர்ணயம் செய்வதன் மூலமும் இடையிலே தரகர்களின் ஊடாக ஏற்படுகின்ற அந்த மோசடிகளை குறைப்பதற்கான நடவடிக்கை எவ்வளவு தூரம் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோமோ அவ்வளவு தூரம் அந்த விலையை நாங்கள் எப்பொழுதுமே சமமாக பேண முடியும் என்பது எங்களுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே பல விடயங்கள் தொடர்பாக மிக தெளிவாகவே நாங்கள் பேசியிருந்தோம். உண்மையில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. காரணம், விவசாயம் என்கின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இலங்கை என்கின்ற ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விடயத்திற்குமான ஒரு ஆதாரமான ஒரு மைய புள்ளியாக தான் இந்த விவசாயம் என்பது காணப்படுகிறது. அதனால் தான் இந்த விவசாயிகளினுடைய போராட்டம் தொடர்பாக எப்பொழுதுமே நாங்கள் கரிசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த பொதுமக்களுமாக இருந்தாலும் சரி, எதற்காக இவர்கள் போராடுகிறார்கள், இவர்களுடைய கோரிக்கை என்ன? வெறுமனே 2.5 கோடி மக்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட அத்தனை இயற்கை வளங்களும் கொண்ட ஒரு நாடு தன்னை வளர்ச்சி அடைய வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு மத்தியில் தான் சென்று கொண்டிருக்கிறது. சுதந்திரம் என்கின்ற அந்த காற்றை நாங்கள் சுவாசித்திருந்தாலும் இந்த 76-77 வருடங்களாக அதை முழுமையாக நாங்கள் அடைந்திருக்கிறோம், அல்லது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் கிடைக்கின்ற சாதாரண விடயங்கள் கூட ஏன் இலங்கைக்கு கிடைப்பதற்கு இவ்வளவு காலதாமதமாகின்ற என்கின்ற ஒரு ஏக்கம் நமக்கு ஏற்படுகிறது. அதனால் தான் பலர் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல. ஆனால் அத்தனை வளங்களும் இந்த நாட்டில் இருக்கிறது. அந்த மாற்றத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். புதியதொரு அரசாங்கம் வந்திருக்கிறது. மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பது இப்பொழுது இந்த 2025 2029 வரை ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. நிச்சயமாக விவசாயத்துறையும் சரி, இந்த காலநிலை ரீதியாக இலங்கையில் ஏற்படுகின்ற அத்தனை மாற்றங்களும் சரி, ஒரு நல்லதொரு விடியலாகவே இந்த 2025 இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நாங்கள் முன்னரே கூறியது போல இந்த மனித பிழைகள் என்கின்ற ஒரு விடயத்தில் நீங்கள் எப்படி உங்களை காத்துக்கொள்ளப் போகிறீர்கள்? விவசாயமாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரிடர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மனிதனுடைய செயற்பாடுகள் தான் இவைகளுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது என்பது உங்களுடைய ஒரு பிரதானமான ஒரு விடயமாகவும் ஒரு கோரிக்கையாகவும் இருந்தது. கடைசியாக நீங்கள் இந்த மக்களுக்கு கூறுகின்ற ஒரு செய்தி என்றால் அது என்ன? கடைசியாக கூறுகின்ற செய்தி என்னவென்றால், மக்கள் ஒவ்வொரு தரம் தாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். ஏனென்றால் விவசாய நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொரு தரம் அதற்கு கட்டாயமாக பதில் கூறக்கூடியவர்களாக காணப்படுகின்றோம். அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கை ஒவ்வொன்றிற்கும் மக்கள் அதற்கு பக்க சார்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இலங்கை நாட்டை பொறுத்தவரை விவசாயமாக இருந்தாலும் சரி, சிறு ஏற்றுமதி பொருட்களாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு விவசாயத்துறை என்பது மிகவும் முக்கியமான ஒரு துறையாக காணப்படுகின்றது. அந்த காலநிலையில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள் தான் விவசாயத்துறையை தடுப்பதாக இருக்கின்றது. எனவே அந்த காலநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை முதலாவதாக நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதுக்கு தனியே இலங்கை நாடு என்பது மட்டும் பொருள் கூட முடியாது. ஏனென்றால் உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் கூட இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்.
ஏதோ எங்களால் இயன்றவரை அதற்குரிய பங்களிப்பை நாங்கள் மேற்கொள்வதன் ஊடாக அதை கட்டுப்படுத்த முடியும். அதே போன்று அரசாங்கமும் வந்து இயற்கை அழிவுகள் ஏற்படுகின்ற போது அதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதன் ஊடாக இழப்புகளை விவசாயத்துறை ரீதியாகவும் சரி மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளையும் கட்டுப்படுத்துவதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள், முன்னாய்த்த நடவடிக்கை. அந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் உதவி செய்து எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரினுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை இல்லை. எங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவர், நாங்கள் எப்படி ஒரு தலைவரை தெரிந்தெடுக்கின்றோம், எப்படி ஒவ்வொரு உறுப்பினர்களையும் தெரிந்தெடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றதோ அதுபோன்று இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அப்போ எங்களால் இயன்றவரை எங்களுடைய செயற்பாடுகளை மிகவும் சிறப்பாக கொண்டு செல்வோம். நிச்சயமாக ஒட்டுமொத்த இலங்கை பிரஜைகளும் தங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்தால் மாற்றம் என்பது நிச்சயமாக நிகழும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கும் இருக்கிறது. இவ்வளவு நேரம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து பல்வேறுபட்ட விடயங்களுக்கு மிக தெளிவான பதில்களை வழங்கியிருந்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.